அதிகப்படியான ஸ்வெட்டிங்ஸ் பர்டிகுலராக உங்களோட உள்ளங்கைகள்லேயும் காலோட அடிப்பகுதி பாதங்கள்லேயும் இருக்கா? எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இன் யோர் பாம்ஸ் அண்ட் ஃபுட். இந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கான. ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இந்த கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி கை பாம், அதாவது உள்ளங்கைகள்லேயும் சரி பாதமோட அடிப்பகுதிகள்லையும் சரி ரொம்ப ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். கர்ச்சீஃப் கையில் வச்சுருந்தோம் அல்லது விரல்களை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகுது. கர்ச்சீஃப் நனையிற அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்குது. காலை கீழே ஊனி எடுத்து இந்த பக்கம் எடுத்து வச்சா அந்த இடம் ஃபுல்லாக நனைஞ்சிருது. இந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்குது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது ஒரு ப்ராப்ளமாக நாங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இதை ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணணுமான்னு கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த உள்ளங்கைகள் ஸ்வெட்டிங் இருக்குது, கால் பாதங்கள் ஸ்வெட்டிங் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது சிம்டம்ஸாக கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க, அதாவது பேஷண்ட் ஆகி நீங்கள் சொல்லக்கூடியவோ உணரக்கூடிய விஷயங்களோ வியாதி இல்லை, வியாதியோடைய அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த ஸ்வெட்டிங் அப்படிங்கிறதும் ஒரு வியாதியோட அறிகுறி தாங்க. உங்களுக்கு இருதய உறை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிகார்டியம், இதில் எனர்ஜி லெவல் வீக்னஸஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த ஸ்வெட்டிங்ஸ் அப்படிங்கிறத உங்கள் பாடியில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. அக்குபஞ்சர் ரீதியாக நாங்கள் அதை அப்படி தான் அணுகிறோம். என்னென்ன சிம்டம்ஸ் கூடுதலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படபடப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன விஷயம்னாலும் அடிக்கடி படபடப்பாயிருவீங்க. சாதாரணமாக கண்ணை மூடி படுத்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ரொம்ப பதட்டமாக படபடப்பாகவே தான் இருப்பீங்க. ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் லோ ப்ரெஷர் இருக்கும், அல்லது திடீர்னு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுற மாதிரி ஒரு நிலை இருக்கும். த்ரோட்டில் ஒரு அடைப்பு மாதிரி, திடீர்னு ஒரு கப்புன்னு அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு. முழுங்கும் போது, தண்ணி குடிக்கும் போதும் சரி, உணவை விழுங்க ட்ரை பண்ணும்போதும் சரி, ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா மூச்சு அடைச்சிக்கிற மாதிரி, மூச்சு தடுமாறுற மாதிரி இருக்கும். சின்ன அதிர்வு, முதுகில் யாராவது ஒரு சின்ன அதிர்வை கூட ஒரு அடித்தா கூட அந்த அதிர்வை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. உடனே மூச்சு தடுமாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஞாபக மறதி நிறையா இருக்கும். தலை பாரமாற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்கள் செவந்துக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கும் உங்களோட பிரச்சனைக்கும், அதாவது நான் சொன்ன மாதிரி இருதய உறைக்கும் சம்மந்தம் இருக்குது. அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள்.